Hello friends, welcome to Hema Home Remedies with Hemalata Vinod Kumar. இன்னைக்கு வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். என் கூட என்னோட ஹஸ்பண்டும் ரெண்டு கசினும் இருக்காங்க. அவங்க பேர் பாத்தீங்கன்னா ஜீவிதா மாலினி. எல்லாரும் பீச்ல போயிட்டு ஜாலியா விளையாடிட்டு நல்லா சூடா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு ஃபிஷ் ஃப்ரைலாம் சாப்பிட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். பெசன்ட் நகர் பீச் ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 12 ஷோ போயிட்டு இருந்தது. நாங்கள் போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே பீச் பார்த்திங்கன்னா டேயில் விட நைட்டில் சூப்பராக இருக்கும். நல்ல லைட்லாம் போட்டு செம்மையாக பாருங்கள் எப்படி பீச் களை கட்டுது. நாங்கள் வந்து வீக் டேஸில் போயிருந்தோம். வீக்கெண்டில் போயிருந்தால் இன்னும் நல்லா ரஷ்ஷாக இருந்திருக்கும். நாங்கள் வீக் டேஸில் போயிருந்தனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. நம்ம பெசன்ட் நகர் பீச்சில் ஃபேமஸான ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எல்லாரும் விளையாடிட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். பஜ்ஜி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். எல்லாத்துலேயும் ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணோம். ஆனியன் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி எல்லாமே ஆர்டர் பண்ணி நல்லா பஜ்ஜி சாப்பிட்டு முடிச்சாச்சு. மீன் வறுவல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக மீன் வறுவல் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே மீன்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஃபிஷ் ஃப்ரை ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் நல்லா குக் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கலர்லாம் எதுவுமே போடல பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்போ வந்து இதோட ரேட்லாம் என்ன, இதெல்லாம் வந்து எப்படி குக் பண்ணுறாங்கன்றதை நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். நெத்திலி, இது நெத்திலி மீன். இது இலிப்பூச்சின்னு சொல்லுவாங்க. ரேட்டோட சொல்லிடுங்க. இலிப்பூச்சின்னு சொல்லுவாங்க. இது ஸ்குவிட் கடமா. இது இறால். இது எல்லாமே 60 rupees ஒரு பிளேட்டு. இது வந்து சங்கரா. இது ஓகே. இது ஒரு பீஸ் 80 rupees வரும். இது வந்து வஞ்சிரம் ஃபிஷ். இது எப்படி சைஸ்க்கு ஏத்த மாதிரி கொடுப்பீங்க? சைஸ்க்கு ஏத்த மாதிரி ரேட் வரும். பெரிய சைஸ் எவ்வளவு வரும்? இது 200. இது பெரிய பீஸ். சின்னது 150 அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே. இது ரெட் பாம்ஃப்ரெட் சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு வாவல், ஏரி வாவல்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அது இது வந்து ஜிலேபி கொடுவா இங்கே சொல்றது. இது வந்து ஐலா காணங்கல்து. பிரைஸ் 80 rupees வரும். அது இது 200 வரும். அது 250 வரும். சரி ஓகே. ஓகே गाइस, என்னோட கசின் ஜீவிதா. நெக்ஸ்ட் எப்படி குக் பண்றாங்கன்றது உள்ள போய் பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். இது பாருங்கள், எல்லாமே மசாலா போட்டு நல்லா ஊற வச்சு மேலே கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்றதுக்காக ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. இதுதான் பாருங்கள் இல்லிப்பூச்சி. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரானும் நண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் மசாலா போட்டிருந்தாங்க, கொஞ்சம் பெப்பர் போட்டு ஊற வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வஞ்சரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவும் நல்லா மசாலா போட்டு ஊற வச்சுருந்தாங்க. இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 தான் இருக்கும். ப்ரான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரான்லாம் பாருங்கள் நல்லா பெருசாக இருந்தது. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இவங்க தான் அக்ஷயா ஃபிஷ் ஃப்ரையோட ஓனர். இவங்க பேர் ஜோதி. இப்போ அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கலாம். எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? இது வந்து சாதா மிளகாத்தூள் தான். இது வறுத்து கொட்டுறது மட்டும் தான். இது நான் போட்டு கொடுத்து மசாலா டேஸ்ட் இதுதான். ஓகே. என்னென்ன போடுறீங்க? காஞ்ச மிளகா, சீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் போட்டு அதுக்கு என்ன டேஸ்ட் கொடுக்க எல்லாம் பொருளும் போடுறேன். இல்லை அந்த மசாலா டேஸ்ட் நல்லா இருக்கும். மிளகு சீரகம்லாம் போடுங்க. இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வறுத்து தரேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டுலாம் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டிங்க. நல்லா அரைச்சி செம்மையாக இருக்கும். சான்ஸே இல்லை. ரொம்ப வேக வைக்கக்கூடாது. லைட்டாக வேக வச்சு எடுத்துட்டு மிளகாத்தூள் போட்டு சுருட்டி இதில் வச்சுக்கணும். ஆனால் அன்னன்னைக்கு வரது எல்லாமே சேல்ஸ் ஆகிடுதுல, எல்லாமே சேல்ஸ் ஆகி போடுறோம். க்ரௌட்லாம் எப்படி இருக்கும் வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸ்லாம்? வீக் டேஸ்லாம் நார்மலாக இருக்கும். சாட்டர்டே சண்டே தான் கொஞ்சம் ப்ராஃபிட் ஆகும். வந்து வறுக்கலாம். இப்போ மசாலா போட்டு வறுக்கணும். எண்ணெய் ஊற்றணும். கலர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைல்லக்கா? கலர்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே நார்மல் தான். எல்லாமே பெப்பர் மட்டும் தான். பூண்டு போடுவோம். பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வறுப்போம். எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க கடை? 10 வருஷமாக வச்சுருக்கோம். 10 வருஷமாக வச்சுருக்கீங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா இங்கே தான் வருவாங்க.
அவங்க தான் சொன்னாங்க எங்கள் பூங்கா நல்லாயிருக்கும். நாங்களும் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நம்ம அக்ஷயா கடையில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கடம்பா சாப்பிட்டோம், அப்புறம் வஞ்சரம் சாப்பிட்டோம், எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இல்லிப்பூச்சி சாப்பிட்டோம், கடம்பா எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கரெக்டாக லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இல்லையா, பெசன்ட் நகர் எலிட் பீச்னு சொன்னாலே பீச் தான் ஃபுல்லாக இது. ஓகே ஓகே ஓகே. அக்ஷயா ஃபிஷ் ஃப்ரை ஷாப் எங்கன்னு கேட்டால் யாராக தான் சொல்லுவாங்க. நம்ம அக்ஷயா ஃபிஷ் ஃப்ரையோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போடுற மசாலா எல்லாமே வந்துட்டு ஹோம்மேடாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சில்லி பவுடர், அப்புறம் மிளகு, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மசாலா போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அவங்க கார்லிக் வந்துட்டு பூண்டு வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஃபைனலாக வந்து அந்த பூண்டு தட்டி வச்ச பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் அப்படி போட்டு அப்படி கலர்னோடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ கமன்னு அவ்வளோ வாசனை வந்துச்சு. நாங்கள் வந்து எல்லாமே வந்து 2 பிளேட்டாக தான் நாங்கள் எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஹோட்டலுக்குலாம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் இருந்தது, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. நாங்கள் இங்கேயே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். இங்கே வந்துட்டு எல்லாமே வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்கும். கலர்லாம் எதுவுமே போடுறது கிடையாது. ஒரு சில கடையிலலாம் வந்து கலர் போடுறாங்க, ஆனால் இங்கே அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே தாராளமாக வந்து குழந்தைங்க கூட எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீச்னாலே ஜாலி தான். இன்னும் அந்த பீச்சில் ஜில்லுன்னு அடிக்கிற அந்த உப்பு காற்றுல இந்த மாதிரி சூடாக உட்காந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக பெசன்ட் நகர் வந்தீங்கன்னா அக்ஷயா ஃபிஷ் ஃப்ரை ஷாப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சாக்கா? ரெடி ஆகிடுச்சு. 2 மினிட்ஸ் தான் இல்லை, குக் ஆகிடும். நம்ம அவிச்சு வச்சிடறேன் இல்லை? ஓகே ஓகே, வேக வச்சு வச்சுருங்க ஆல்ரெடி. வாவ், ஆஹா பார்க்கவே நம்ம ஃபேவரட் கடம்பா ரெடி ஆகிடுச்சு. வாவ், பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்து நீங்கள் எந்த டிஷ் ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக கடம்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆஹா, அவங்க அந்த மசாலா போட்டு பரட்டும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ நாக்கு ஊறுதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. இங்கே வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க போடுற அந்த சீக்ரெட் மசாலா தான் காரணம். இங்கே வந்து ப்ளஸ் வந்து அந்த அஜினோமோட்டோ அதெல்லாம் எதுவுமே போடுறது கிடையாது. அதனால நீங்கள் தாராளமாக எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ இது வந்து நாங்கள் எல்லாமே இதை சாப்பிட்டு பார்த்து நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே சாப்பிட்டுட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. திருப்பியும் நாங்கள் ஆர்டர் பண்ணி இப்போ நாங்கள் சாப்பிட்றோம். இப்போ வந்து இது எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குங்க. ப்ரான் சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது ப்ரான். அந்த பெப்பரோட அந்த ஃப்ளேவர், கார்லிக்கோட ஃப்ளேவரும் அதில் மர்ஜ் ஆகி க்ரன்ச்சியாக வேறு லெவலில் இருக்குது. நெத்திலி நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது. நெத்திலி நல்லா ஹாட்டாக இருக்குது, ஹாட்டாக செம்மையாக இருக்குது நெத்திலி. கிளிப்பூச்சி இதோட லெமன் போட்டு நம்ம சாப்பிட போனோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மயோனஸ் அக்கா கடையில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த கடையிலுமே மயோனஸ் கொடுக்கல. இங்கே மட்டும்தான் மயோனஸ் கொடுக்குறாங்க. ஈஸியான ஷெடியூலில் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக எல்லாமே சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். என்னென்னா ஒரு மைனஸ் இதில் வைக்கிறதுக்காக ஷேக் பண்ணார். ஷேக் பண்ணும்போது மஹினி ஃபேஸு தலையெல்லாம் ஆயிடுச்சு, ஒரே காமெடியாக இருந்தது. மூடி திறக்கணும்ல? இல்லை இல்லை, தலையிலலாம் போட்டு வீடியோ எடுத்தது